கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10 நாட்களும் பரமண்டல ஜெபம் பற்றி நாம் என்ன செய்கிறோம், படித்து கொண்டு இருக்கிறோம். பரமண்டல ஜெபம் நமக்கு தெரியுமில்ல, பரமண்டல கிழங்கள் பிதாவை கடகடன்னு சொல்லி முடிச்சிடும், அப்படி தானே? ஆனால் அதில் இருக்கிற ஆழமான அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளத்தான் இந்த 10 நாட்கள். உங்களுக்கு சில புஸ்தகங்கள் எல்லாம் நான் காண்பித்தேன், உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். வேணும்னா PDF தான் அனுப்புவேன், சரிங்களா? இந்த 10 நாட்களும் நடக்கிற ஜெபங்களுக்கான செய்திகளை பாஸ்டர் பாவல் கோயா ஆயத்தம் செய்திருக்கிறார். ஸோ அவருடைய வாழ்க்கையில் ஜெபத்தினால் நிறைய அற்புதங்களை கண்டிருக்கிறார் பாவல் கோயா. அவருடைய பிக்சர் இருந்தால் கொஞ்சம் போடுங்க. அவர் எழுதின ஒரு பெரிய புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, ஒன் மிராக்கிள் ஆஃப்டர் அனதர், ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் கிடையாது. வேணும்னா PDF அனுப்புகிறேன், இங்கிலீஷ் காப்பியை கேட்காதீங்க, இதே இன்னொருத்தர் வாடகை வாங்கி வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஆகவே உங்களுக்கு PDF உங்களுக்கு அப்படியே இங்கிலீஷில் அனுப்புகிறோம். இதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன புஸ்தகம் தான் கர்த்தருடைய ஜெபமும் பவல் கோயாவின் சாட்சிகளும். ஒரு சின்ன புஸ்தகம், ஒரு 50 பக்கம் இருக்கும். பரமண்டல ஜெபத்தோடு சம்மந்தப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் தேவன் செய்த அற்புதங்களை இதில் அழகாக எழுதியிருப்பார். இது தமிழில் இருக்குது, PDF உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன இல்லை, தமிழில் மாத்திரம் உங்களுக்கு அனுப்ப முடியும். டக் பேட்ச்லர் எழுதியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டு ப்ரே, எங்களுக்கு ஜெபிக்க போதியும், இது ஃபுல்லாக பரமண்டல ஜெபம் பற்றிய ஒரு புத்தகம் தான் டக் பேட்ச்லர் எழுதியிருக்கிறாரு. இதுவும் தமிழில் ஆங்கிலத்தில் PDF நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன், வேண்டுமானால் உங்களுக்கு அனுப்ப முடியும். எலன் ஒயிட் அம்மையார் எழுதின தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் மலை நின்று அருமையான சிந்தனைகள்னு ஒரு புத்தகம். இதில் பரமண்டல ஜெபம் பற்றி ஒரு தனியாக ஒரு அதிகாரமே எலன் ஒயிட் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும் பொழுது பரமண்டல ஜெபம் பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சோன்னாலே நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே இந்த நாளில் நாம் இதை இன்னும் கொஞ்சம் ஜெப வாழ்க்கையை குறித்து, ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா, பட் when you pray, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. இதுதான் நம்முடைய 10 நாட்கள் ஜெபத்தினுடைய தீம், கருப்பொருள். இன்றைய தலைப்பு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, a demon within me, எனக்குள் இருக்கும் பிசாசு. அப்போ ஜெபத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றீங்களா? படிப்போம். எனக்குள் இருக்கும் பிசாசு என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கையில் நாம் வளர்கிறோமா, தளர்கிறோமா? ஜெப வாழ்க்கையில் நாம் முன்னேறுகிறோமா, முடங்கி கிடக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். வியட்நாம் நாட்டில் ஒரு டவுன் இருந்துச்சு. அங்கே ஒரு ஹவுஸ் சர்ச், ஒரு வீட்டு திருச்சபை, அட்வென்டிஸ்ட் மக்கள் கொஞ்சம் பேர் அந்த வீட்டு திருச்சபையில் கூடினார்கள். அப்போ அந்த சபையில் உள்ள போதகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போதகர் ஹேன் என்ற ஒரு மனிதர், அப்புறம் கொஞ்சம் விசுவாசிகள். இந்த சின்ன சபை என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம், 240 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம், இயேசுவை அறியாத ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்காக உபவாசித்து நாம் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணினார்கள். அந்த கிராமத்தில் இந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு சில சொந்தக்காரவங்க இருந்தாங்க. அவங்களாம் இயேசு அறியாத உறவினர்கள். சபையார் ஜெபிக்க தொடங்கி சில நாட்கள் கழித்து இந்த சபையை சேர்ந்த விசுவாசி ஒருவருடைய அத்தை, அந்த அம்மா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என், அந்த அம்மா பேர் என்ன? என். பாஸ்டர் பேர் ஹேன், அந்த அம்மா பேர் என். நல்ல ஞாபகம் வச்சுக்க. இந்த என் என்ற பெண்மணி அந்த கிராமத்தில் உள்ளவங்க, சர்ச்சில் உள்ள ஒரு நபருடைய அத்தை. இந்த என் என்ற அம்மாவுக்கு வயிற்றில் புற்றுநோய். அப்போ என்ன செய்கிறாங்க, வைத்தியம் பார்ப்பதற்காக இந்த டவுனுக்கு வர்றாங்க. இந்த சர்ச் இருக்குல்ல, அந்த டவுனுக்கு வந்து கேள்விப்படுறாங்க அங்கே ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில் உள்ளவங்க நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த உடனே இவங்களும் சந்தோஷமாக அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. வயிற்றில் புற்றுநோய் வியாதி, சுகமடையணுமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த வீட்டு சபைக்கு போன உடனே எல்லோரும் பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இந்த என் என்ற அம்மாவும் இவங்களுக்கும் வேதம் வாசிக்க ஆர்வம் பிறந்தது. பைபிள் படித்தாங்க. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக
ஏற்றுக்கொண்டார் அந்த பெண்மணி. ஆனாலும் புற்றுநோய் முற்றியது. அப்போ அந்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையில் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டம், வியாதி முற்றி போனது, வீட்டுக்கு போயிருங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்க சாகணும், அவ்வளோதான் வழி, வேறு வழி இல்லை. இந்த நிலைமை தெரிஞ்ச உடனே இந்த போதகரும் சபையாரும் எல்லாரும் தொடர்ந்து இந்த அம்மாவுக்காக ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறார்கள். இந்த சபையாருக்கு சந்தோஷம். ஆண்டவரே, அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணோம், அந்த கிராமத்தில் ஒரு அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனாலும் அப்பா எங்களுக்கு வருத்தம். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்களும் உண்மை பற்றி என்ன பேசுவார்கள் அப்படின்னு எல்லாரும் பாரத்தோடு யோசிக்கிறார்கள். ஒரு மாதம் சென்றது. அந்த என் என்ற பெண்மணியை பராமரிக்கிற உறவின பெண், ஒரு சொந்தக்கார பெண்மணி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர் அழைத்து, என் மரணத் தருவாயில் இருக்கிறார், சாக போகிறாங்க. உடனே பாஸ்டர் என்ன செய்கிறாரு? அவசர ஜபக்கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி சங்கீதம் 30, திருப்பி வச்சுக்கணும், சங்கீதம் 30 எடுத்து அதை உரிமை கோரி அந்த சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே, அந்த என் என்ற அம்மா மரிக்கும்படி நீர் அனுமதித்தால் அந்த கிராமத்தில் யாருமை துதிப்பார்கள். அப்படி ஒரு வசனம் அங்கே இருக்கு. 30ஆம் சங்கீதத்தை நீ படிச்சு பாருங்க, படிப்போம். யாருமை துதிப்பார்கள் என்று சபையார் 2 மணி நேரமாக போராடி ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டார் என்ற நிச்சயம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபித்தார்கள். மறுநாளும் கூடி ஜெபித்தார்கள். 2 வாரமாக இந்த அம்மா எதுவுமே சாப்பிடல், எழுந்து உட்காரவும் இல்லை, உணர்வும் இல்லை, அரைகுறையாகவே சுவாசிக்கிறார் என்ற செய்தி போதகருக்கு வருகிறது. அப்போ போதகர் என்ன செய்கிறாரு? அந்த சொந்தக்கார பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். சில காரியங்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, என் அம்மா அவங்க எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறாங்களே, அவங்க பக்கத்தில் முழங்கால் போட்டு அந்த அம்மாவுடைய பைபிளை எடுத்து, பைபிளை திறந்து 30ஆம் சங்கீதத்தை திறந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அந்த ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இந்த அம்மா பேரை போட்டு போட்டு நீங்கள் வாசித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சத்தமாக வாசியுங்கள். தேவன் நிச்சயமாக அந்த அம்மாவை குணமாக்குவார் அப்படின்னு போதகர் சொன்னார். ஆனால் இந்த உறவின பெண் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கிறிஸ்டின் கிடையாது, ஆண்டவர் அறியாத ஒரு பெண். என்னமோ சொல்கிறார் அவர் அப்படின்னு அந்த அம்மா அதை அப்படியே மறந்துட்டாங்க. அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி முடித்த உடனே ஃபோனை வைக்கிறாங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க. இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. உறவின பெண் உடனே அந்த சவத்தை, உடலை துணியில் சுற்றி வச்சு அடக்கத்துக்கு ஆயத்தமாகிறாள். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்பொழுது அப்படி இப்படி ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த அம்மா ஞாபகம் வருது, பாஸ்டர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்? சங்கீதம் 30 அந்த அம்மா பைபிள் எடுத்து வாசிக்க சொன்னார் என்று சொல்லி இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, உடனே அந்த பைபிளை எடுத்து 30ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறார்கள். முழங்கால் போட்டு வாசிக்கிறாங்க. எப்படி வாசித்தாங்க தெரியுமா? ஸோ 2 வசனங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். 30ஆம் சங்கீதத்தில் வசனங்கள் 8ம் 9ம் வாசிக்கிறேன். என் என்ன அந்த அம்மா என் குழியில் இறங்குகையில் என்னின் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? என்னின் புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் என்னுக்கு செவி கொடுத்து என்னின் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் என்னுக்கு சகாயராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ட் சொன்ன மாதிரியே ஆண்டவர் அறியாத அந்த பெண்மணி, இயேசுவை தெரியாத அந்த பெண்மணி அந்த வசனத்தில் ஒவ்வொரு வசனத்தில் இந்த என் அம்மாவுடைய பேரை போட்டு 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 வாசிச்சாங்களாம். அப்படி வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா போத்தி இருந்த அந்த இறந்து போன அம்மா அந்த போர்வையில் பார்த்தீங்கன்னா கைகள்லாம் அசையுது. நம்ம பார்க்குறோம், என்னடா கைகள்லாம் அசையுது அப்படின்னு வாசிக்கிற பெண்மணி யோசிக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் என் என்ற அந்த பெண்மணி இறந்து போன அம்மா போர்வையை உதைத்து தள்ளி எழுந்து அமர்ந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாங்களாம். இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை சுகமாக்கினார்ல, எவ்வீர் மகளை சுகமாக்கி 12 வயது பெண் இறந்து போயிட்டான். உயிரோடு எழுந்தவன் என்ன கொடுத்தார்? ஆண்டு என்ன கொடுக்க சொன்னார்? சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். அதே போல் இந்த அம்மாவும் சாப்பாடு கேட்டாங்களாம். 30ஆம் சங்கீதத்தை வாசித்த உடனே 30 நிமிடங்கள்லேயே ஒரு பெரிய அற்புதம். இந்த பணிப்பெண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த என் அம்மாவுடைய வயிற்று புற்றுநோய் இருந்த தடயமே இல்லாமல் சுகமாகிவிட்டது. 240 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சபையார் செய்த ஒரு எளிய விசுவாசமிக்க ஜெபங்களால் அந்த அற்புதம் நடந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. என்னாச்சு தெரியுமா? அந்த சின்ன சபையில், இந்த சபையிலையும்
இவங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அங்கேயும் தேவன் பெரிய வளர்ச்சியை கட்டளையிட்டார். அந்த கிராமத்தில் 50 பேர் சேர்ந்து, முதல்ல ஒரு அம்மா தான் இருந்தாங்க, என் அம்மா மட்டும்தான். இப்போ 50 பேர் சேர்ந்து ஒரு சபையாக அது உருவெடுத்தது. இது உண்மையிலே நடந்த சம்பவம். இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், டேரிங் டு ஆஸ்க் ஃபார் மோர் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது ஆங்கிலத்தில். டேரிங் டு ஆஸ்க் ஃபார் மோர், மெலடி மேசன் என்ற ஒரு பெண்மணி, இது ஒரு அட்வென்டிஸ்ட் அம்மா, ஒரு அட்வென்டிஸ்ட் புத்தகம், அவங்க எழுதின புத்தகம். சரிங்களா? ஜெபத்தை பற்றி மிக அழகான புத்தகம், ஆங்கிலத்தில் தான் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், PDF அனுப்புகிறேன், படிங்க. ஏராளமான அற்புதங்களை, ஜெபத்தினால் தேவன் செய்த அற்புதங்களை நாம் அங்கே படிக்கலாம். நாம் எப்படி ஜெபிக்கிறோம் யோசித்து பாருங்கள். நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு ஜெபத்தோடு நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஒரு மறு ஆய்வு செய்யலாமா? தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமாய் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். பல நேரங்களில் அப்பா, நாங்கள் ஜெபத்தில் உம்மிடத்தில் வருவதே கிடையாது. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமின்மை என்ற அவல நிலையை கண்ணோக்கி பாரும். எங்களோட இந்த நாளில் பேசும் ஆண்டவரே. ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் நாங்கள் கேட்கட்டும். கர்த்தாவே சொல்லும், அடியார்கள் அவளோடு கேட்க காத்திருக்கிறோம், நீர் பெருக வேண்டும். இந்த சத்தியங்களை படிக்கும் பொழுது நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக தாழ்மை அடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது சாவுக்கு ஏதுவான 2 ஆவிக்குரிய வியாதிகள் ஜெபம் என்று எடுத்துக்கொண்டால், ஜெபம் சம்பந்தமான our 2 deadly spiritual diseases என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது, வியட்நாம் சபை விசுவாசிகள் எப்படிங்க ஜெபம் பண்ணாங்க? 5 காரியம். எப்படி ஜெபம் பண்ணாங்க? தேவனை போல ஒரு பெரிய இலக்கு வைத்து கொண்டார்கள். they had a god sized goal. அப்படிதானே? ஒரு பெரிய இலக்கு வச்சிருந்தாங்க. என்ன இலக்கு? ஒரு கிராமம், அந்த கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய இலக்கு வைத்து கொண்டார்கள். ஜெபத்தில் இலக்கு இருக்கிறதா? 2வது, குறிப்பிட்டு தேவனிடம் ஜெபித்தார்கள். they prayed specifically. நேற்று நைட் படித்தோம்ல, என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 240 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம், பேர் போடலை, கண்டிப்பாக அவங்க பேர் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். 3வது, விடாப்பிடியாய் தொடர்ந்து ஜெபித்தார்கள். they persisted in prayer. சொன்னேன்ல, 2 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. 4வது, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபித்தார்கள். they prayed based on the promises of the scripture. எதங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க? சங்கீதம் 30. 5வது, எப்படி ஜெபித்தார்கள்? தேவனில் விசுவாசம் கொண்டு ஜெபித்தார்கள். they prayed with faith in God. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இந்த மாதிரி செத்து போயிட்டாங்கன்னா யாருமை துதிப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜெபித்தார்கள். 5 காரியங்கள். நம்முடைய ஜெப பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பிரச்சனை, 2 வியாதிகள். 1, போதுமான அளவு நாம் ஜெபிப்பதில்லை. we don't pray enough. நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், நல்லா டிவி பார்ப்போம், நல்லா ஊர் கதை பேசுவோம், சர்ச்சு முடிஞ்சோன்னு உட்காந்து அந்த கதை, போன கதையெல்லாம், அந்த கதை, இந்த கதையெல்லாம் பேசுவோம். நடக்குது, கொஞ்சம் கதைகள்லாம் நடக்குது. இப்படி இதெல்லாம் செய்வோம். ஆனால் பிரியமானவர்களே, நான் போதுமான அளவு ஜெபிப்பதில்லை. உண்மையா இல்லையா? 2வது, ஜெபித்தாலும் நம்முடைய 2வது வியாதி என்ன தெரியுமா? ஜெபித்தாலும் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணமோ அது நடக்கும் என்று விசுவாசிப்பதில்லை. உண்மையா பொய்யா? அப்படி பார்த்தால் நாம் பிசாசுகளை விட மோசமானவர்கள். எப்படின்றீங்களா? ஒரு வசனம் பாருங்களேன். யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்குதான். நம்ம விசுவாசிக்கிறதும் கிடையாது, நடுங்கிறதும் கிடையாது. உண்மைதானே? அன்பான தேவ பிள்ளைகள், அப்படி பார்த்தால் நாம் பிசாசுகளோட மோசமானவர்கள். we are worse than demons. ஏன்? we don't pray enough. போதுமானாலும் ஜெபம் பண்ணுறது இல்லை, ஜெபம் பண்ணாலும் விசுவாசிக்கிறது கிடையாது.
நாம் செய்கிற ஜெபத்தில் நமக்கே நம்பிக்கை இல்லை. உண்மைதானே? ஜெபத்தை கேட்கிறவரிடத்திலும் நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ 2 விதமான வியாதிகள். இன்னொன்று, நம்முடைய ஜெபம் 2 வகையான ஜெபம். பாருங்கள் எப்படி நம்முடைய ஜெபத்தை 2ஆக பிரிக்கலாம். 2 kinds of prayer. இது யார் சொல்கிறாங்க? இது வந்து எலன் ஒயிட் மேயர் எழுதுகிறாங்க. எங்கே அதை படிக்கிறோன்னா, மை லைஃப் டுடே என்ற புத்தகத்தில், மை லைஃப் டுடே என்ற புத்தகத்தில் எங்கள் பாப்பா அதை ஜெராக்ஸ் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க டெய்லி. எடுத்து நானும் கொஞ்சம் படித்தேன். படிக்கும் பொழுது இது எனக்கு கண்ணில் பட்டுச்சு. நம்ம 2 விதமான ஜெபம் பண்ணுறோம். ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபங்கள் 2 வகை. ஒன்று வழக்கமான ஜெபம், வழக்கமான த ப்ரேயர் ஆஃப் ஃபார்ம். 2வது விசுவாசமுள்ள ஜெபம், த ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த். என்ன அர்த்தம் 2க்கும் அப்படின்னா பாருங்களேன். வழக்கமான ஜெபம் என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு தேவை என்று உணராமல் சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பதே வழக்கமான ஜெபம் அல்லது கடமை ஜெபம். ஜெபத்தில் என்ன உணரன்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் கொடுக்கறது எனக்கு தேவை, அப்படிதான் நினைக்கிறோம். அவர் கொடுக்கறது எனக்கு தேவை, அப்படிதான் நினைக்கிறோம். அதாங்க வழக்கமான ஜெபம். சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. சொன்னதே சொல்கிறோமா நம்ம ஜெபங்களில்? 2வது அது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒருத்தன் இப்படி ஜெபம் பண்ணானா, ஒரு கிறிஸ்தவன். தினம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த நாள் முழுது கூட இருந்து வழி நடத்தும், இப்படி வழக்கமாக சொல்லிகிட்டே இருப்பானா. ஒரு நாள் யோசித்தானா, நானும் சொன்னதை தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஜெபத்தை மாற்றினானா. நைட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் வழக்கம் போல அப்படி சொல்லிட்டானா. உமக்கும் எனக்கும் வழக்கம் போல. கமலா ஜெயசனம் அந்த கதையை அடிக்கடி சொல்லுவாங்க. உமக்கும் எனக்கும் வழக்கம் போல, நான் சொன்னது தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கும் எனக்கும் வழக்கம் போல. அப்படி மாற்றிக்கலாமா? நாம் அப்படி மாற்றிக்கலாமா? 2வது வகை ஜெபம் எப்படின்னா, கருத்தான ஜெபம் அல்லது விசுவாசமுள்ள ஜெபம். வாஞ்சையுள்ள இதயத்துடன் ஆத்மாவின் எளிய தேவைகளை, ஆத்மாவின் எளிய தேவைகள். ஆத்மாவோட தேவை என்ன? ஆண்டவரே உண்மையாக இருக்கணும், உண்மை போல மாறணும், பரிசுத்தம் அடையணும், உமக்கு கீழ்ப்படியணும், உங்களோட வரைக்கு ஆயத்தமாகணும், ஊழியம் செய்யணும். இதாங்க ஆத்மாவின் எளிய தேவைகள். பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். சரிதானே? இந்த ஆத்மாவின் எளிய தேவைகளை வாஞ்சியுள்ள இதயத்துடன் உணர்ந்து நண்பனிடம் கேட்பது போல கிடைக்கும் என்ற விசுவாசத்துடன் கேட்பதே என்ன ஜெபம்? விசுவாசமுள்ள ஜெபம் அல்லது கருத்தான ஜெபம். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், அப்பா தருவார். உங்கள் கரம் ஆண்டவரே தங்க கரம், கண்டிப்பாக தரும் அப்படின்னு விசுவாசிக்கிறது தான் விசுவாசமுள்ள ஜெபம். யோசித்து பாருங்க நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது. ஜெபத்திலே சில நேரம் நம்பிக்கை இல்லையே. நம்ம நம்பிக்கை மாத்திரையில் தானே இருக்குது. உண்மை தானே? நம்ம நம்பிக்கை சூப்பில் தானே இருக்குது. நம்ம நம்பிக்கை கசாயத்தில் தானே இருக்குது. ஆமாவா இல்லையா? நம்ம நம்பிக்கை டாக்டரில் தான் இருக்குது, ஆண்டவர் மேலெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள். உண்மை தானே? அன்பானவர்களே, அப்போ விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசமா தோல்வியா? பாருங்களேன். ஃபெய்த் ஆர் ஃபெயிலியர். தோல்வியா வெற்றியை தானே பாச கேட்டிருக்கணும். தோல்வியா வெற்றியை தானே போட்டிருக்கணும். ஏன் விசுவாசமா தோல்வியான்னு போட்டிருக்கீங்க? பைபிள் சொல்லுது, 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசமே சொல்லுங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால தான் விசுவாசமா தோல்வியா என்று நான் பார்க்கிறோம். எலன் ஒயிட் மேயர் எழுதுறாங்க பாருங்களேன். எலன் ஒயிட் மேயர் புஸ்தகங்கள்லாம் படித்தோன்னா வாழ்க்கை வித்தியாசம் ஆயிரும். படிக்கிறதே கிடையாது. பாருங்க, every failure on the part of the children of God is due to their lack of faith. தேவனுடைய பிள்ளைகளின் சார்பில் வரும் ஒவ்வொரு தோல்வியும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களது விசுவாச குறைவு நிமித்தமே வருகிறது. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும், பென்டெஸ்டன் ப்ராஃபட்ஸ், பக்கம் 657 ஆங்கிலத்தில், தமிழில் 649 வாசிக்கிறோம். நமக்கு வரக்கூடிய தோல்விக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? விசுவாச குறைச்சல், லேக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். பல நேரங்கள் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவரே என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறானே, என் புருஷன் குடும்பத்தை பராமரிப்பது இல்லையே, என் புருஷனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதே, என்னுடைய மாமியார்னால பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு அருளும் தேவனை நாம் பாராமல் பிரச்சனைகளையே நாம் பார்க்கிறோம். உண்மைதானே?
பிரச்சனையை தான் பார்க்குறோம். பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற தேவனை நாம் பார்ப்பதில்லை. அதனால்தான் நாம் எளிதில் சோர்வடைகிறோம். பிரச்சனைகளை பார்ப்பதால் தோல்விதான். லுக்கிங் அட் ப்ராப்ளம்ஸ் will lead to failure. பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருங்க, தோல்வி தான் வரும். மோசே கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக எத்தனை பேர் அனுப்பினார்? 12 பேர். 12 உளவாளிகளை அனுப்பினார். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 20 வசனங்கள் வாசிக்கிறோம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டு இருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாக இருந்தது. என்ன சொல்றார் மோசே? தைரியமாக போயிட்டு வாங்கன்றார். அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா கொடுக்கலையா? கொடுத்துட்டாரு. அதுக்கு தனங்க கூட்டி போயிட்டு இருக்கிறாரு. ஆகவே அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிப்பது என்பது தேவனை பொறுத்த வரையில் முடிந்துவிட்ட செயல், அப்படித்தானே? ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்னதான் செய்யணும்? அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு உண்மை, இந்த தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் சொல்லிட்டார். அந்த உண்மையை உரிமை பாராட்டி அப்படியே அதை சுதந்திரிக்க வேண்டியது, அவ்வளவுதான். அவ்வளோதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை. ஆனால் இந்த 12 பேர் டீம் ரெண்டாக உடஞ்சி போச்சு. சரிதானே? எப்படி இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்கள் ரெண்டாக உடஞ்சிச்சோ, 10 + 2 உடஞ்சிச்சோ, இந்த வேவு பார்க்க போன 12 பேர் ரெண்டாக உடஞ்சிட்டாங்க. எப்படி உடஞ்சிட்டாங்க? 10 + 2 10 உளவாளிகள். இவங்களை என்ன சொன்னாங்க? 13 அதிகாரம் 28 29 வசனங்களை படிக்கிறோம். 10 உளவாளிகள் தடைகளையே பார்த்தார்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். ஏனாக்குன்னு ஒரு பெரிய ராட்சசன், அவனுடைய குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். அவங்களாம் அங்கே குடியிருக்கிறாங்க, இவங்களாம் இங்கே குடியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் நம்மளாம் ஊழியம் செய்ய முடியாதுங்க. அங்கே உள்ளவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே போய் ஊழியம் செய்கிறதுலாம் வேஸ்ட்டு. நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அப்படி தான் அவங்க சொன்னாங்க. 32 33 வசனங்கள் பாருங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. 33 அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே விளக்கம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? எங்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம், அவங்க பார்வைக்கும் அப்படித்தான் இருந்தோம். எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல. இப்படி வெட்டி வெட்டி பேசுகிறாங்க பாருங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். எத்தனை பேர்? 10 பேர். இது விசுவாசமா அவிசுவாசமா? அவிசுவாசம். உண்மைதானே? நாம் விசுவாசிகளா அவிசுவாசிகளா? வாய் வரமாட்டேங்குது, அப்படிதானே? வாய் வரமாட்டேங்குது. ஆனால் 2 பேர் மாத்திரம், காலேப் அண்ட் ஜாஷுவா, இந்த 2 பேர் மாத்திரம் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டார்கள். என்ன சொன்னார் பாருங்களேன் காலேப். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, எல்லாம் அமைதியாருங்க அமைதியாருங்க சொல்றார் காலேப், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்றார். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மெஜாரிட்டி ஜெயிச்சிச்சா மைனாரிட்டி ஜெயிச்சிச்சா? அடிக்கடி நான் சொல்லுவேன்,
மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங். உண்மைதானே? மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங். சபை நிர்வாகத்தில் சொல்லலை, இஷ்யூஸில் நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்களேன், தானியேல் காலத்தில் மெஜாரிட்டி எல்லாரும் சிலையை விழுந்து வணங்கினாங்க, 3 பேர் வணங்கலை. எல்லாரும் ராஜபோஜனத்தை சாப்பிட்டாங்க, 3 பேர் சாப்பிடல, 4 பேர் சாப்பிடல. உண்மைதானே? இங்கே பாருங்கள், 2 பேர் மைனாரிட்டி ஆனால் 10 பேர் மெஜாரிட்டி. இந்த 10 பேர் சொன்னதை கேட்டு தான் எல்லாரும் ஆமாம் ஐயோ ஏனாக்கின் புத்திரர் தெற்கே வடக்கே அந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இந்த துர்ச்செய்தியை நற்செய்தி மாதிரி ஏற்றுக்கொண்டார்கள். காலேப் யோசுவா சொன்ன நற்செய்தி எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சு? துர்ச்செய்தி ஆயிடுச்சு. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் தங்கள் படைபலத்தினாலேயா எகிப்திய சேனையை முறியடித்தார்கள்? அப்படியா? அவங்க படைபலமா? ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் எல்லாரையும் கடலில் செங்கடலில் மூழ்கடித்தார். ஒருத்தன் கூட தப்பிக்கலை. பைபிள் சொல்லுதுல, ஒருத்தன் கூட தப்பிக்கலை. 2வது பாருங்க, செங்கடலை கடந்த பொழுது அவர்கள் எல்லாரும் நோவா மாதிரி கப்பல் கட்டியா, ஒரு பெரிய கப்பலை கட்டி நம்மளை உள்ள பத்திரமா அப்படி செங்கடல் தாண்டிடும் அப்படியா செஞ்சாங்க? அப்படிலாம் செய்யலை. தேவன் என்ன செய்தார்? உலர்ந்த தரையை உண்டாக்கினார். அவர்கள் கால் நனையாமல் நடந்து சென்றார்கள். ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். செங்கடலில் கடக்க பண்ணியிருக்கிறார். எகிப்திய சேனையிடமிருந்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். என்ன, இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏனாக்கின் புத்திரர் இவங்ககிட்டலாம் ஆண்டவர் இவரிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மாட்டாரா? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு என்பது போல் இஸ்ரவேல் ஜனங்கள் செயல்பட்டார்கள். தேவனே வெற்றியை தந்தார். அவர்களோ தேவனை மறந்தார்கள், தேவனை பார்க்க தவறினார்கள். 40 ஆண்டுகள் அலைந்தார்கள். அலைந்து திரிந்து 1ஆம் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்தார்கள். அப்ப தேவனை பிரச்சனைகளை பார்த்தால் என்னதான்? தோல்விதான், அழிவுதான். அப்ப யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்க வேண்டும். தேவனை பார்ப்பதால் வெற்றி. Looking at God will lead to victory. தேவனை பார்த்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். சவுல் அரசன் காலத்தில் பழைய ஏற்பாட்டில் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் வந்து சவால் விட்டாங்க. அப்படி தானே? ஏலா பள்ளத்தாக்கில் ஒரு அரக்கன் வந்தான். அப்படி தானே? 9 அடி உயரம் கோலியாத் என்ற அரக்கன் இஸ்ரவேலுக்கு பயங்கரமாக விளங்கினான். அவன் மிகவும் பலசாலி, மிகவும் பெரியவன், மாம்ச மலை அவன். he was a mountain of flesh. கோலியாத் யுத்தத்தில் மிகுந்த அனுபவசாலி. எல்லாரும் நடுங்கி திகைத்தார்கள் அவனை பார்த்து. அன்பானவர்களே, அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கோலியாத்தை கீழேருந்து பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ உயரமா அப்படின்னு பார்த்தாங்க. தாவீதும் அப்படிதான், இப்படியே தான் பார்த்துருக்கணும். ஆனால் தாவீது எப்படி பார்த்தான் தெரியுமா? தாவீது விசுவாச கண்களால் மேலேருந்து ஆண்டவரை பார்க்குற மாதிரி பார்த்தான். ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? ஆண்டவர் பார்த்தா கோலியாத் எப்படி தான் இருப்பான்? அவன் தும்மா தூண்டு. அப்படி தானே? சரிதான், மெட்ராஸில் சொல்லுவாங்க தம்மா தூண்டு. ஆண்டவர் பார்வையில் இந்த கோலியாத் ஒரு பெடியன். ஆக்சுவலாக பொடியன்னு சொல்லுவோம், அது தமிழ் வார்த்தை சரி கிடையாது. பெடியன், பொண்டாட்டினோ பெண்டாட்டி, அதான் கரெக்ட். பெடியன். ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் பார்த்தால் இந்த கோலியாத் யாரு? he was a little fellow. இந்த கோலியாத் அவன் ஒரு சொல்ல, அவன் சின்னவன். ஆண்டவர் பார்வையில் அவன் ஒன்றுமே கிடையாது. ஆகவே விசுவாச கண்களால் தாவீது விசுவாச கண்ணோட்டத்தில், தேவனின் கண்ணோட்டத்தில் அவன் பார்த்தான். தாவீது கீழிருந்து கோலியாத்தை பார்க்க நேரிட்டது உண்மைதான் என்றாலும் தேவன் மேலிருந்து அரக்கனை பார்க்கிறார் என்ற உண்மையை இந்த பெடியன் தாவீது மறக்கவில்லை. பாதுகாப்பு கவசம் எனக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தர் அந்த அரக்கனை வீழ்த்துவார் என தாவீது விசுவாசித்தான். கோலியாத் அவனை சந்திக்கிறதுக்கு சவுல் என்ன பண்ணார்? எப்பா என்னுடைய இந்த கவசமெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாருல தாவீதுக்கு. தாவீது போட்டு பார்த்தாரு, ஒன்றும் செட் ஆகலை. தாவீது சொல்லிட்டாரு, ராஜா இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டார்ல. எனக்கு போதும், ஒரு கவன் போதும், கல் போதும் அப்படின்ட்டு விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றான்.
என்ன சொன்னார் பாருங்க தாவீது நமக்கு சொன்னது தெரியும். 1 சாமுவேல் 17. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ராஜா சொல்ல வேண்டியதை இந்த சின்ன பையன் சொல்றான் பாருங்க. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறார் பார்த்தீங்களா? நேற்று நைட் படித்தோம்ல, குறிப்பாக பேசுகிறார். உன் தலையை நான் கலட்டி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். தாவீது கோலியா தலை வெட்டினார் வெட்டலையா? வெட்டினார். படிச்சு பாருங்க. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அதுதான் தாவீதோட நோக்கம். 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். பார்த்தீங்களா, இந்த சின்ன பையன் எவ்வளோ விசுவாசமாக பேசுகிறான். நாம் ஆண்டவருக்குள்ள 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கிறோம். விசுவாசிகள்னு பேர் வச்சிருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கான். நம்ம ஜெப வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கான். யோசித்து பாருங்க அன்பானவர்களே. டேவிட் lived by faith, so he was victorious. விசுவாசத்தினால் பிழைத்தான் தாவீது, அதனால தான் அவன் வெற்றி பெற்றான். ஒரு அழகான வாசகம் வாசிக்கிற பாருங்க. Every world religion outside of Christianity is based on rituals, philosophies and steps people take to feel accepted by the deity. Only Christianity is based on faith. Only Christians trust with all their heart a God who is real, at whom they cannot see. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? சடங்காச்சாரங்கள். அப்படி தானே? இதை செய்யணும், அதை செய்யணும், சாமிக்கு சாராயம் வாங்கி ஊற்றணும், பால் ஊற்றணும், அது ஊற்றணும், அப்படி தான் செய்கிறாங்க. சாமி கண்ணை குத்திரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் எதை அடிப்படையாக கொண்டது? விசுவாசம். ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவர் உண்டு என்றும். எங்க இருக்கு வசனம்? எபிரேயர் 11. அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளை, பல நேரங்களில் இந்த ஊழியங்கள் அப்படி இப்படின்னு வரும்பொழுது என் மனசில் உள்ளதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த காசு விஷயத்தில் கவலையே பட மாட்டேன். என் ஒய்ஃபுக்கு தெரியும், சில இடம்லாம் காசு இதுக்கு 2 லட்சம் கொடுத்துருங்க, 3 லட்சம் கொடுங்க கேட்பேன். ஊழியத்துக்கு எப்படி நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்வாங்க. அவன் சொல்லுவேன், நான் எனக்கா கேட்குறேன், ஊழியத்தை கேட்குறேன், சபை கேட்குறேன், கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். தேவன் அவரிடத்தில் கேட்டால் அவர்கிட்ட கேட்குறத பெருசாக கேட்கணும். ஆண்டு என்ன செய்வார்? கொடுப்பார். நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்ப்போம், நானும் ஜோம் பண்ணித்தான் பார்க்குறேன், இந்த ஆண்டவர் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல, அப்படி தானே நம்ம சொல்கிறோம். பாருங்களேன், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நாம் காண முடியாது. காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சத்தமாக சொல்லுவோம், ஆனால் விசுவாசிக்கணும். சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. ரோமர் 14:23 பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. Anything that does not come by faith is sin. நம்ம ஜெபம் பண்ணிட்டு கூட விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபமே என்னதான்? அந்த ஜெபமே பாவம் தான். Lack of trust in God is suicide in slow motion. ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, தேவன் மீது விசுவாச குறைச்சல் அல்லது அவிசுவாசம் என்பது மெதுவான தற்கொலை. கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை பண்ணிக்கிறதான். இப்படி எத்தனை பேர் நம்ம தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறோம்?
சிந்தித்து பார்ப்போம். எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அழகான ஒரு வாசகம். When the enemy seeks to enshroud the soul with darkness, sing faith and talk faith, and you will find that you have sung and talked yourself into the light. பெற்றோர், ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கான ஆலோசனைகள் ஒரு புக் இருக்குது, கவுன்சில்ஸ் டு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பக்கம் 234 தமிழில் வாசிக்கிறேன். உங்கள் எதிராளி ஆத்மாவை அந்தகாரத்தால் சூழ வகை தேடும்போது விசுவாசத்தை பாடுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள். எதிராளி சாத்தான் ஒருவேளை நம்ம சூழ்ந்திருக்கிற நமக்கு எதிரடியாக செயல்படுகிறவர்கள் நம்மை அந்தகாரம் போல சூழ்ந்து வரும்பொழுது என்ன செய்யணுமா? சிங் ஃபெய்த் அண்ட் டாக் ஃபெய்த். விசுவாசத்தை பேசுங்க, விசுவாசத்தை பாடுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் உங்களையே ஒளியினூடாக கடந்து செல்லும்படி பாடியிருக்கவும் பேசியிருக்கவும் காண்பீர்கள். அப்படி நம்ம பாடி விசுவாசத்தை பாடி விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது நம்ம என்ன செய்வோமா? ஒளியின் வழியாய் கடந்து செல்வோம். சாத்தான் இருளை நம்ம அவன் சூழ பண்ணுவான். ஆண்டவர் என்ன செய்வாரான்? விசுவாசத்தை பேசும் பொழுது, விசுவாசத்தை பாடும் பொழுது ஒளியின் வழியாய் நம்மை கடந்து செல்ல செய்வான். ஒரு நம்முடைய மிஷன் தலைவர் ஒருவருக்கு எலன் ஒயிட் எழுதினாங்களாம். அவங்க எழுதின வரி தான் அந்த வரி. அடுத்த வரி அதை வாசிக்கிறேன். Let us talk faith and act faith and we will have faith. Manuscript releases 7வது வால்யூம் பக்கம் 403 அந்த தலைவருக்கு எழுதினாங்களாம். விசுவாசத்தை பேசுவோமாக, விசுவாசத்தை செயல்படுத்துவோமாக. அப்படி செய்தால் விசுவாசமே நம்மிடம் காணப்படும். என்ன பேசுகிறோம்? விசுவாசத்தை பேசுகிறோமா? விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுறோமா? எண்ட் ரிசல்ட் என்ன? விசுவாசமா அவிசுவாசமா? பிரியமானவர்களே, கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். பைபிளில் ஒரு உதாரணம். ப்ரேயர் அண்ட் ஃபெய்த், ஜெபமும் விசுவாசமும் அப்படின்னு படிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை நான் படித்து தான் ஆகணும். சரிங்களா? மறுரூபமலை அனுபவத்தில் மறுரூபமலை காட்சி நமக்கு தெரியும். இயேசுவும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 4 பேர் அங்கே இருந்தாங்க. யாரை பார்த்தாரு இயேசு கிறிஸ்து? யாரோட பேசினார்? எலியா, மோசே. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் முடிச்சுட்டு 4 பேர் கீழே இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்தால் அடிவாரத்தில் ஒரே குழப்பம். மலை அடிவாரத்தில் என்ன குழப்பம்? தகப்பன் ஒருவன் பிசாசு பிடித்திருந்த தனது ஒரே மகனை சீஷர்களிடம் விடுதலைக்காக, என் மகனுக்கு விடுதலை வேணும்னு கொண்டு வந்திருந்தான். இதை பற்றி எங்கே படிக்கிறோன்னா, மத்தேயு, மார்க், லூக்கா ஒத்த சுவிசேஷங்கள்னு சொல்லுவாங்க. சினாப்டிக் காஸ்பல்ஸ், ஒரே மாதிரியான சுவிசேஷங்கள். மத்தேயு, மார்க், லூக்காவில் இதை பற்றி நான் படிக்கிறோம். சரிங்களா? இதை 3 சுவிசேஷங்கள்லையும் படிக்கிறோம். மத்தேயு 17 14-21, மார்க் 9 14-29, லூக்கா 9 37-13, 37-43. நீங்கள் படிச்சு பாருங்க. இந்த சம்பவம் இந்த 3 அதிகாரங்களிலும் 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பேர் இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்த உடனே இந்த விஷயம் இயேசுவுக்கும் அந்த 3 பேருக்கும், பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு தெரிய வருகிறது. என்ன தெரிஞ்சு? அந்த மகனுக்கு பிடித்திருந்த பிசாசை யாரால் துரத்த முடியல? இந்த 9 சீஷர்களால் துரத்த முடியல. படுதோல்வி அந்த 9 சீஷர்களுக்கும். வேதபாரர்கள், பரிசேயர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுகிறார்கள். இவங்கெல்லாம் இப்படித்தான், இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இதனால் இந்த 9 சீஷர்களுக்கும் முகம் சோகமாகி விட்டது. சீஷர்கள் ஏற்கனவே பிசாசெல்லாம் துரத்திருக்காங்க. சரிதானே? மத்தேயு 10 அதிகாரம் 1 வசனம் 8 வசனம் படிச்சு பாருங்க. ஆண்டு சொல்லிக்கிறாரு, அதிகாரம் கொடுத்தார், பிசாசுகளை துரத்த உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பிசாசு விஷயத்தில் தோல்வி கண்டு துவண்டு விட்டார்கள். இயேசுவும் உடனே பிசாசு துரத்திட்டாரா? எல்லாம் வந்து சொன்னாங்க. அப்பா வந்து சொன்னார். அப்புறம் அந்த 9 பேரில் வந்து சொன்னாங்க, ஓகே ரைட், பிசாசே போ அப்படின்னு துரத்திட்டாரா? இல்லை. என்னாச்சு? மற்ற இடங்கள் எல்லாம் ஒரே வார்த்தையில் இவளை விட்டு போ, இவனை விட்டு போன்னுவார். ஆனால் இந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த மகனை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு. இந்த பிசாசு படித்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க.
அப்போ அந்த பிசாசு பிடிச்ச மகன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிசாசு கிரியை செய்தது. அவன் கீழே விழுந்து அவனை இந்த பிசாசு அலக்கழித்து அவன் வாயில் நுர தள்ளி இருக்குல்ல பைபிளில், அப்படித்தான் இருக்கு. மார்க் 9:20 நம்ம அதை வாசிக்கிறோம். சரிங்களா? பிரியமானவர்களே, இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் ஏன் அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, திரும்ப அவனை கொண்டு வாங்க, அவன் திரும்பவும் பிசாசு பிடிச்சி ஆடுறான், அலக்களிக்கப்படுகிறான், நுரை தள்ளுகிறது வாயில். இந்த காட்சியை தகப்பனை மறுபடியும் பார்க்க வைத்து ஆண்டவர் ஏன் தகப்பனுக்கு வேதனையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும்? அல்லது பிசாசை துரத்தும் முன் அது அலைக்கழிப்பது உண்மைதான் என்பதை மறுபடியும் இயேசு கிறிஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சா? நான் திரும்ப பார்த்தா தான் நம்புவேன். அப்படியா ஆண்டவர்? நான் பார்த்தா தான் நம்புவேன் பிசாசு பிடிச்சிருக்காய். அதுக்காக ஆண்டவர் அப்படி செய்யலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பையனுக்குள் இருந்த பிசாசு பிரச்சனையை விட அங்கே வேறொரு பெரிய பிரச்சனை இருந்தது. மார்க் 9:22-23 இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. தீயில விழுவான், தண்ணிக்குள்ள விழுவான். நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அப்பா சொல்றார், ஏசப்பா சொல்றாரு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மத்தேயு 17:21 இயேசு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்தினாலும் போகாது. இப்போ கேள்வி, எந்த ஜாதி பிசாசு? மகனுக்குள்ள இருந்த பிசாசா இல்ல அப்பாவுக்குள்ள இருந்த பிசாசா? விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, 3 இடங்கள்ல சில வசனங்களை பாருங்களேன். இதான் கேள்வி. எந்த ஜாதி பிசாசை இயேசு சொன்னார்? ஆண்டவர் சொன்ன பிசாசு என்ன தெரியுமா? சில வசனங்கள் பாருங்களேன். அவிசுவாசம் என்ற ஜாதி பிசாசைத்தான் இயேசு 3 சுவிசேஷங்களுமே குறிப்பிட்டார். படிக்கலாமா? 3 வசனங்கள் மத்தேயு 17:20 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். ஏன் துரத்த முடியல? எதனால காரணம்? உங்கள் அவிசுவாசம். கடுகு விதையால விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17:20 சொன்னார். யாரை பார்த்துங்க சொன்னார்? அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அப்போ அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு? அவிசுவாசம். சரி, அடுத்த வருஷம் மார்க் 9:19 அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே சொல்றாருல்ல, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? யார் பார்த்து சொல்றாரு? இங்கே அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. கூட்டம் இருக்குல்ல, ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தையே பார்த்து சொல்றாரு. எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அடுத்த வசனம் பாரு, லூக்கா 9:41. லூக்கா 9:41 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே அங்கே சொன்னது திரும்ப, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறார். அன்பானவர்களே, அப்போ என்ன பிசாசுங்க? இங்கே இருந்த பிசாசு என்ன பிசாசு? அவனுக்குள்ள மட்டும் பிசாசு இல்லை, சுற்றியும் ஒரு பிசாசு இருந்துச்சு. என்ன பிசாசு? அவிசுவாசம் என்ற பிசாசு. நீங்கள் இந்த சம்பவங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா 3 சுவிசேஷங்கள்லையும் இந்த வகை ஜாதி பிசாசுன்னு ஒன்று ஏதோ ஜாதியெலாம் நினச்சிக்காதீங்க. திஸ் கைண்ட் ஆஃப் டீமன், இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கும், திஸ் கைண்ட் ஆஃப் டீமன், இந்த வகை பிசாசு. பிசாசில் என்ன இருக்குது? வகை வகையாக இருக்குது. இச்சை பிசாசு, கோப பிசாசு, எரிச்சல் பிசாசு, பொறாமை பிசாசு, பதவி பிசாசு, பணப்பிசாசு, நிறைய பிசாசு இருக்கு. எந்தெந்த பிசாசுலாம் எனக்குள்ள இருக்கோ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிரியமானவர்களே, இந்த சம்பவங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 4 வகையான படிப்படியான ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். பாருங்களேன், 9 சீஷர்கள்,
அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அப்படி சொல்லியிருக்கணும். இந்த 9 சீஷர்களும் இயேசுவிடம் வந்து மலையை விட்டு வர இறங்கி வந்த உடனே காட் ஹெல்ப் தம், அந்த அப்பாவுக்கு மகனுக்கு உதவி செய்யும் சொல்லியிருப்பாங்கல்ல. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யும் சொல்லியிருப்பாங்கல்ல. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது தகப்பன், தேவனே என் மகனுக்கு உதவி செய்யும் வசனம் இருக்கு பாருங்க. போதகரே, உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். என்ன அர்த்தம்? என் மகனுக்கு காட் ஹெல்ப் மை சன். ரெண்டாவது ஜெபம். மூணாவது ஜெபம் பாருங்களேன். தகப்பன் மறுபடியும், தேவனே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். காட் ஹெல்ப் அஸ். மார்க் 9:22. அந்த ஜெபம் அப்படி படிப்படியாக வருது பார்த்தீங்களா? நாலாவது பாருங்களேன். நாலாவது தகப்பன் மறுபடியும், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இதான் எத்தனாவது ஜெபம்? நாலாவது ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணுறான்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறான். என்ன கேட்குறான்? ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு ஆண்டவரே. என்னது? அவிசுவாசம். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். காட் ஹெல்ப் மை அன்பிலீஃப். இந்த அறிக்கைக்காக தாங்க இயேசு கிறிஸ்து, இந்த குறிப்பிட்ட விண்ணப்பத்துக்காகத்தான் இயேசு காத்திருந்தார். அவனுக்கு கொண்டு வாங்கினார், ஆடட்டும் ஆட விட்டார். இவனை ஆட விட்டா இந்த அப்பாவுக்குள்ள ஒரு பிசாசெல்லாம் வெளியில் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இந்த அப்பாவுக்கும் அங்கே இருக்கிற சீஷர்கள், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற பிசாசும் தெரிஞ்சிடும். இந்த பிசாசு எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? இவனை கொண்டு வர சொன்னார், அவனை ஆட விட்டார். பேய் ஆடட்டும். பெரியமானவர்களே, the demon was not the problem for Jesus. The lack of faith was the problem. The demon that must be exorcised. Exorcised இருக்கு. Exorcised. EXORCISED. The demon must be exorcised is our lack of faith. தமிழில் வாசிக்கிறேன். என்ன தெரியுமா? இயேசுவுக்கு பிரச்சனை என்ன கிடையாது? மகனுக்குள்ள இருந்த பிசாசு கிடையாது. விசுவாச குறைவே அந்த தகப்பனுக்குள்ளும் அந்த 9 சீஷர்களுக்குள்ளும் இன்னும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் இருந்த விசுவாச குறைவு, அவிசுவாசம் என்ற பிசாசு தான் இயேசுவுக்கு பிரச்சனையாக இருந்தது. துரத்தப்பட வேண்டிய பிசாசு என்னது? அவிசுவாசமே. பெரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எனக்குள் இந்த பிசாசு இருக்கா? எனக்குள்ள இந்த பிசாசு இருக்கா? என்ன பிசாசு? அவிசுவாசம் என்ற பிசாசு இருக்கா? prayer without faith is just like a check without signature அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசம் இல்லாத ஜெபம் எதுக்கு சமமா? கையெழுத்து இல்லாத காசோலைக்கு சமம். இப்போ நான் $50,000 எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? சரி, ஒரு 5 லட்சம் செக் எழுதிட்டேன், என் கையெழுத்து நான் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், செல்லுமாங்க? அது செல்லாது. அதே மாதிரி தான் நம்ம ஜோம் பண்ணிட்டு விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஜோம் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம் ஆண்டவர் ஏதாவது செய்கிறாரான்னு இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அவிசுவாசம். இந்த இப்படிப்பட்ட ஜெபம் கையெழுத்து இல்லாத செக்கு மாதிரி. இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் செக்கு வச்சிருவார். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் விசுவாசம் இல்லாத ஜெபத்துக்கு ஆண்டவர் செக்கு வச்சிருவார், பதிலே வராது. பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். ஒரே ஒரு அம்மையார் வாக்கியத்தை வாசித்து முடிக்க போகிறேன். அது அப்படியே தமிழில் வாசித்துறேன், சரிங்களா? மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் பக்கம் 182 தமிழில் வாசித்துறேன். கடைசி ஆச்சரியமான ஊக்கமளிக்கும் ஒரு வாக்கியம். an amazing encouraging, a wonderful encouraging statement. வாசிக்கவா? தமிழில் வாசிக்கிறேன். தனது ஒன்றுமில்லாமையை உணர்ந்து இரட்சகருடைய புண்ணியங்களை முற்றிலும் சார்ந்திருக்கிற ஆத்துமா வெளித்தோற்றத்தில் முற்றிலும் உதவியற்றதாக காணப்பட்டிருப்பினும் உண்மையில் மேற்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி அவருடைய புண்ணியங்களை இரக்கங்களை சார்ந்து நம்ம ஜோமனோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நம்ம ஒரு உதவியற்ற ஆத்மா போல வெளியில் நம்ம தெரிந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாம்?
அந்த ஆத்மாவை யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஜெபத்தினாலும் அவருடைய வார்த்தையை ஆராய்வதினாலும் அவரது நிலைத்திருக்கும் சமூகத்தை விசுவாசிப்பதினாலும், ஜெபம் அவருடைய வசனத்தை ஆராயணும், வசனத்தை விசுவாசிக்கணும், நிலைத்திருக்கும் அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனம் என் கூடவே இருக்கு என்ற விசுவாசம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா மனிதரில் மிகவும் பலவீனமானவரும் ஜீவனுள்ள கிறிஸ்துவுடனான தொடர்பில் வாழ முடியும். சரிங்களா? அந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஜெபம் இருந்துச்சுன்னா, வேத ஆராய்ச்சி, அது அப்படியே நம்புகிற விசுவாசம், வசனத்தை நம்புகிற விசுவாசம் இருந்துச்சுன்னா, நம்ம எவ்வளோ பலவீனமானவர்களாக, சரீரத்தில் மனசளவில் பலவீனமானவர்களாக இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் எங்கே கனெக்ட் பண்ணுவாராம்? அந்த உயிருள்ள கிறிஸ்துவோடு நம்மை இணைப்பார். அந்த வசனம், அந்த விசுவாசம் நம்ம இணைக்கும். ஒருபோதும் கைவிடாத தமது கரத்தினால் அவர் அவர்களை பிடித்துக் கொள்வார். God will hold us with his hands that will never let us go. அவர் கை விடவே விடாதாங்க. அப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு இருக்கிறது விசுவாசமா அவிசுவாசம்? இந்த பிசாசம் நமக்குள்ள இருக்கா? நான் விசுவாசியா? அடுத்தது நீங்களே சொல்லிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை ஒப்படைப்போம். தேவன் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க லூக்கா 17:5 லூக்கா 17:5 அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. சிம்பிள் வசனம், அதில் நான் போடல். லூக்கா 17:5 அப்போஸ்தலர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணம், லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. இதை நாம் என்ன செய்யணும்? தினம் ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்துவாராக. ஆமென். மகா உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த 10 நாட்களும் எங்களுக்கு ஜெப நாட்களாக தேவன் கிருபையாக தந்திருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வகை அறியாதவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய அற்ப சொற்ப விசுவாசமற்ற ஜெபங்களிலும் நாங்கள் பெருமை கொள்ளுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். தகப்பனே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நாங்கள் சில நேரங்கள் அகந்தை கொண்டு விடுகிறோம். நான் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்கள் ஜெபம் பல நேரங்களில் விசுவாசம் இல்லாததாக இருக்கிறது. எங்களுக்குள்ளே அவிசுவாசம் என்ற இந்த பிசாசு அவ்வப்பொழுது ஆடத்தான் செய்கிறது. ஆண்டவரே, இந்த நிலையை மாற்றுங்க, எங்களை விடுவியும். ஆண்டவரே, அவிசுவாசத்திலிருந்து எங்களை விடுவியும். தேவனே, விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீ தாரும். கர்த்தாவே, இந்த நாளிலே படித்து கொண்ட பாடங்களை எங்கள் வாழ்வின் அனுபவமாக்கி கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே, வழக்கமான ஜெபம், கடமை ஜெபம் என்று இல்லாதபடி கருத்தான ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் ஏறெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆயினும் மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா 18:8 வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வரும்பொழுது நாங்கள் விசுவாசமுள்ள சந்ததியாக காணப்பட ஜெபத்தில் தாழ்மையாய் உம்மை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளின் மாலை பொழுது நடக்க போகிற 4ஆம் நாள் அந்த 10 நாள் ஜெப கூட்டத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள, தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடிவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இந்த நாளிலே எங்கள் ஜெபம் விசுவாசம் நிறைந்ததாக, அந்த விசுவாசம் வர்த்திக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென்.